ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Buds2bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்கள் கூட ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸும் நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா அமேசானில் இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பொருளுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ரீசன், எதுக்கு பார்த்தாலும் அது ரிலேட்டடாக ஒரு கேட்ஜெட் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தலையில் இருக்க பேனுக்கு கூட ஒரு பேன் சீப்பு புதுசாக வந்துட்டுருக்கு. இது நிறைய பேர் இந்த ப்ராடக்டை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற என்னோடய கருத்துக்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். என்றைக்குமே நல்லாவே இல்லாததை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கதை நல்லா இல்லைன்னு இனி வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் யூஸ் பண்ணி பர்சனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் சில சேனல்ஸில் இந்த ப்ராடக்டை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என் பார்வையில் எப்படி இருக்குது, நீங்கள் இன்கேஸ் வாங்குறாந்தா ஃப்யூச்சரில் இந்த பெயின் சீப்பு, இந்த டைப்பில் உள்ள சீப்பு வாங்குறாந்தா அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா, இல்லை வாங்கலாமா வேண்டாமா, இது உண்மையுமே என்ன தான் பண்ணுது அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது உங்களுக்கு பார்க்குறனால, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறனால உங்களோட மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஃப்யூச்சரில் வேறு யாராவது வாங்குறாந்தா அவங்களுக்கு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். நான் சொன்ன சீப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எப்படி வாங்கினேன்னா, இனிமேல் உங்களுக்கு ஆயுசுக்கும் பேன் வராது, இந்த ஜென்மத்தில் பேனே இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறையா ஆட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு தான் இருந்தது. சரி, நம்மளும் வாங்கி பார்ப்போம், வீட்டில் 2-3 பேர் இருக்கும், எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கே புரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இருக்க ஒரு பெயின் சீப்பில் இருக்க வசதி கூட இந்த சீப்பில் கிடையாது. இதில் முள்ளு மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் மண்டை ரொம்ப சாஃப்டாக சில பேருக்கு இருக்கும், அதெல்லாம் மண்டை குத்துது. இப்போது நான் ஷையானுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு 2 தடவை தான் போட்டேன், அவன் ஓடிட்டான். என்னால் அதுக்கப்புறம் பண்ணி காட்ட முடியல. இப்போது இது பார்த்திங்கன்னா சின்னதாக, இப்போ இந்த ஷையான் மாதிரி முடி, இல்லைனா இன்னும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களே சின்னதாக இருக்க முடிக்கு மேபி நல்லா இருக்குமோ என்னமோ தெரில. பட் இப்போது ஏன் மாதிரி முடி, இப்போ நார்மலாக கொஞ்சம் முடி லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக ஹேர் டேமேஜ் ஆகுது. பெயின் வருதோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. ஒரு தடவை நம்ம இழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி வருது, ஒரு 5-6 முடி வருது. ஸோ தொடர்ந்து நம்ம இதில் இழுத்தோன்னா நிறைய முடி வருது. இன்னும் அந்த முள் மாதிரி இருக்க தலையில் பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இதில் ஈரெலாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோடய கண்ணுக்கு எதுவுமே தெரிலையா, இல்லை எனக்கு கண்ணு தெரிலையான்னு தெரில. பட் அது மாதிரி எதுவும் எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரி பொருள் வாங்குறப்ப உஷாராக இருங்க. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்து நம்பி வாங்காதீங்க. நீ வாங்கிட்டேடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும், என்ன மாதிரி வேறு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ.